ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு சில காய்கள் தான் யூஸ் பண்ண முடியும்னு யூஸ்வலாக நினைக்கிறோம். பட் நாட்டு காய்கள் எல்லாம் வச்சும் சப்பாத்திக்கு அருமையான சைட் டிஷ் செய்யலாம். இன்றைக்கி புடலங்காயை வச்சு சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து நீளமாக வகுந்த 2 வெங்காயம், 4 பல்லு பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கி 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நீளமாக கட் பண்ணின 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கணும். இப்போது 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கணும். புடலங்காயை நீள துண்டுகளாக நறுக்கிண்டு அதையும் பேனில் சேர்த்து கலந்துக்கணும். இப்போ நல்லா கலந்துட்டு காய்கள் எல்லாம் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் பேனை மூடி 2 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இதையெல்லாம் தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சிண்டு அதுலேயே 1/2 ஸ்பூன் காரப்பொடியையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ப்ரெஷர் பேனை திறந்து அரைச்ச தேங்காயையும் போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடியையும் சேர்த்து தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். 2-3 நிமிஷம் கொதித்து நல்லா ஒரு கூட்டு பதத்துக்கு சேர்ந்துட்டு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கணும். டேஸ்டி சப்ஜி ரெடி. புடலங்காயில் இவ்வளோ டேஸ்டியாக ஒரு சைட் டிஷ் பண்ண முடியுமான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுண்டு சாப்பிட்லாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.